எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்னைக்கு சமுத்திரம் எழுதின ஒரு கதைய வாசிக்க போறேன். இது முத்திரை கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சமுத்திரம் அவர்கள் எழுதிய மானுடத்தின் நாணயங்கள் அப்படிங்கிற கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெண்ணோட பரிதாப நிலையை சொல்லக்கூடிய ஒரு கதை. ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வாசிச்ச உடனேயே உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டேன். கேளுங்க. சரியா? என்னுடைய எழிலி கதை கேட்டீங்களா? எப்படி இருக்கு? அதையும் சொல்லுங்க. போலீஸ் வேலையை மேற்கொண்டது போல் அடுப்பு கண்ணீர் புகையை பிரயோகம் செய்து கொண்டிருந்தது. சிவகாமி புகைந்து கொண்டிருந்த விறகை சற்று வெளியே எடுத்து செந்தூக்காக தூக்கி தரையில் லேசாக தட்டிவிட்டு மீண்டும் அதை அடுப்புக்குள் திணித்தாள். நமக்கு அதை விஷுவலைஸ் பண்ண முடியுது பாருங்க. இந்த முயற்சியில் விறகிலிருந்து விடுபட்டு தலையிலும் கன்னத்திலும் படிந்த கரியை அவள் கவனித்ததாக தெரியவில்லை. ஸ்டவ் அடுப்பு, கேஸ் அடுப்பு என்று பயன்படுத்தி அவற்றால் விபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலையில் இல்லாத பாக்கியசாலியான அவள் கண்ணெரிச்சலின் சுரணை இல்லாமலே அடுப்பை வாயால் ஊதினாள். இல்லாத பாக்கியசாலி. அப்படி ஊதும்போது கரிந்து போன சருகுகள் அவள் தலையின் சொட்டை பகுதிகளில் கருப்பு மை போல் படிந்து அப்போதுதான் தளிர்விட்ட முடி போல தோன்றியது. ஒரு மாதத்திற்கு முன்பு வரை ஒன்றை முழக்கூந்தலுடன் இருந்த அவளை அரைவாசி மொட்டையடித்த டைபாய்டு காய்ச்சல் போல் அடுப்புத்தீ மேனியில் எரிவதை பொருட்படுத்தாதவளாய் முந்தானை சேலையின் இரு முனைக்கு மேலே கைகளை வைத்து ஈய பாத்திரத்தை இறக்கிய போது அவளுக்கு 4 வருடங்களுக்கு முன்பு வரை அந்நியனாக இருந்த மார்த்தாண்டம் மார்பை நிமிர்த்து கொண்டே வந்தான். 4 வருடங்களுக்கு முன்பு வரை அந்நியனாக இருந்தான் அப்படின்னா திருமணமாகி 4 வருடம் ஆயிருக்கு. சிவகாமி சாதத்தை வடித்துவிட்டு தாலாவை எடுத்து கழுவ போனாள். மார்த்தாண்டம் அதட்டினான். ஒன்னத்தானே, சோறுலாம் ஒன்றும் வேண்டாம். ஒன்னத்தாண்டி, சோறு வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு தட்டக்கல்னா என்ன அர்த்தம்? சிவகாமி அவன் சொன்னதை அர்த்தப்படுத்த முடியாதவள் போல் விழித்த போது மார்த்தாண்டம் சாவகாசமாக கூறினான். உன் கல்யாண புடவையை எடுத்து கட்டிக்கடி. எதுக்கு என்பது மாதிரி லேசாக ஏறிட்டு பார்த்தபோது அவன் விளக்கினான். ஹோட்டல் நஷ்டத்துல ஓடுது. உன் அப்பன் தர வேண்டிய 2000 ரூபாயையும் வாங்கிக்கிட்டு வா. எவ்வளவு நாளானாலும் எவ்வளவு வருஷமானாலும் இருந்து வாங்கிட்டு வா. போன வேகத்திலேயே வந்தியானா அப்புறம் திரும்பி போறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன். என்ன ஒரு மிரட்டல்! சிவகாமி சிலிர்த்து கொண்டே ஆடு மாதிரி அவனை பார்த்தாள். அப்பாவும் நீங்களும் கூட்டா வியாபாரம் பார்த்தீங்க. அவரு நீங்க 2000 ரூபா தரணும்னு சொல்றார். நீங்க அவர் தரணும்னு சொல்றீங்க. அந்த கூட்டு உடைஞ்சதுக்கு இந்த கூட்டை உடைச்சா இப்படி என்று சொல்ல போனாள் என்பது கூட தவறு. அப்படி நினைக்க போனாள். நரம்பு தளர்ச்சியாலோ அல்லது உறவின் தளர்ச்சியாலோ கோவையாக நினைக்க முடியாமல் போன அவளால் சொல்ல முடியவில்லை. புருஷன் அதை உதாசீனம் என்று எடுத்துக்கொண்டானோ என்னவோ. அந்த ஆண் சிங்கம் கர்ஜித்தது. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, வேணும்னா பார்சல் பண்ணிக்கோ. புறப்படியா இல்லை? சிவகாமி ஒன்றும் புரியாமல் இடது கையின் ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் இடையில் அகப்பட்ட தட்டையே வெறித்து பார்த்தாள். எங்கே இருக்கிறோம் என்பது புரிந்தது போலவும் அதே சமயம் யாரோடு இருக்கிறோம் என்பது புரியாதவள் போலவும் அவள் அல்லாடிக் கொண்டிருந்த போது மார்த்தாண்டத்தின் பேச்சு கோர தாண்டவம் ஆடியது. இது ஒரு பெண்ணோட பரிதாபமான நிலையை அழகா சொல்றார். அதாவது என்னன்னா, எங்க இருக்கோங்கிறது தெரியுது, நம்மளோட வீட்டில தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது.
ஆனா யாரோட இருக்கோம்னு தெரியல. 4 வருஷம் ஆகியும் மார்த்தாண்டம் அவள தன்னுடைய மனைவி, தனக்கானவள்னு அவன் எடுக்கல. அதனால யாரோட இருக்கிறோங்கிறதே அவளுக்கு புரியல. "ஏன்டி அப்படி பார்க்குற? மரியாதையா புறப்படு. நானும் வழி அனுப்ப வரேன். இல்லன்னா கழுத்த புடிச்சு வெளிய தள்ள வேண்டியிருக்கும்." கழுத்த புடிச்சு தள்ளாத குறையா தான் அவள விரட்டுறான். கழுத்தில் தாலி போட்டவனை அவள் பரிதாபமாக பார்த்தபோது, அவன் எரிந்தும் எரியாமலும் கிடந்த விறகு கட்டையை உற்று பார்த்தான். சிவகாமிக்கு இப்போதுதான் புரிந்திருக்க வேண்டும். மார்த்தாண்டம் சொல்லில் அரிச்சந்திரன். அவன் சொன்னபடி அவன் நடக்கவில்லையானால் அவன் அவன் சொன்னபடி அவள் நடக்கவில்லையானால் அவன் சொன்னதைச் செய்வான். அவளைத் தொடுவது பாவம் என்று நினைக்கும் அவன் விறகு கட்டையை எடுப்பான். அடித்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நகைப்பார்களே, அவர்களிடம் அவமானப்பட வேண்டியிருக்குமே என்று அவள் நினைத்திருக்க மாட்டாள். அடித்தால் வலிக்கும். வலித்தால் கூட பரவாயில்லை. கூட்டு வியாபாரம் முறிந்த போது அவளுக்கு ஒரு கை முறிந்தது. அந்த அனிச்சை பயம் அவளை சமையலறையில் இருந்து தாழ்வாரத்திற்கு நடக்க வைத்தது. எப்படி பார்த்தீங்களா? நிறைய இடங்கள்ல ஆண் ஒரு பெண்ணை அடிக்கும்போது ஒரு அவமானமா, ஐயோ நம்ம இவன்ட்ட அடி வாங்குறோமே அப்படின்னு அவமானமா கூட நினைக்காம அவன் அடிக்கிறது வலிக்குதேன்னு கவலைப்படுறாங்க. அதுவும் இல்லாம முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சியில அடிச்சதுல கை முறிஞ்சு போன மாதிரி முறிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பயப்படுறா. மார்த்தாண்டமே கல்யாண புடவையை எடுத்து மனைவிக்கு கொடுத்தான். சிவகாமி மங்கள காரியத்துக்கு போகிறவள் போல கல்யாண புடவையை கட்டிக்கொண்டாள். திருமண தினத்தன்று 4 பெண்கள் அவளை சுற்றி வளைத்து கொண்டு அவளுக்கு புடவை கட்டிய போது புரியாத விஷயம் புலப்பட்டது போல் நாணிய அவள் இப்போது புலப்பட்ட விஷயம் புரிந்தது போல் கூனி குறுகினாள். அப்போது அப்பா அம்மாவை விட்டு பிரிகிறோமே என்பதற்காக அழுதவள் இப்போது அவர்களிடம் போகிறோமே என்பது போல் கொசுவத்தை இடுப்பில் சொருகாமலே அவனை பார்த்தாள். அவன் கரிசனம் காட்டினான். எப்படி? வீட்டை விட்டு விரட்டுறவன் கரிசனம் காட்டினானா? இன்னொரு சேலையும் எடுத்து வச்சுக்கோ. அது சரி. சீக்கிரம். ஒன்னத்தான் எருவு மாடு, சீக்கிரம் எடு. மார்த்தாண்டம் தற்செயலாகத்தான் தீமூட்டும் குழலை எடுத்து உருட்டினான். முன் அனுபவம் உள்ள சிவகாமி மடமடவென்று கொசுவத்தை இடுப்பில் சொருகினாள். குட்டிக்கட்டில் ஒன்றில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது மகனின் தலையை கோதி விட்டாள். எப்படி பாருங்க, இந்த மிருகங்கள்லாம் ஒரு கல்லை எடுத்து ஒரு நாயை அடிச்சோன்னு வைங்களேன், அடுத்தாப்புல கல்லை எடுக்கவே வேண்டாம். கல்லை எடுக்கிற மாதிரி குனிஞ்சாலே அது ஓடிரும். அப்படி மிருகத்தை போல இவ அவன் அந்த தீமூட்டுற குழலை எடுத்தோடனே அதை வச்சு அடிச்சிருவானோன்னு பயப்படுறான். அவனையும் எடுத்துக்கோ, சீக்கிரண்டி. ஹோட்டல்ல சாயங்காலம் கூட்டம் அதிகமா இருக்கும். நான் உன்னைய விட்டுட்டு சீக்கிரமா வரணும். அவனை எடு, எழுப்பாமல் எடுடி. தோளில் எடுத்து போட்டுக்கோ. எருவ மாட்டுக்கு இது கூட தெரியல. இவன் ஹோட்டல் வச்சு நடத்துறான். அப்பாவும் அதாவது அவளோட அப்பாவும் கணவனும் சேர்ந்து நடத்தின ஹோட்டல்ல நஷ்டப்பட்டுட்டு இவர் அப்பாவை குறை சொல்றாரு, அப்பா இவரை குறை சொல்றாரு. அப்பாட்ட இருந்து 2000 ரூபாய் வாங்கிட்டு வான்னு சொல்றான் இவன். சிவகாமி மகனை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டாள். கட்டில் நாரை போல் சொரசொரப்பான அவள் தோளை கட்டிலாக நினைத்தது போல குழந்தை எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாதது போல தூங்கியது. சிவகாமி தான் பாதி தூக்கத்தில் இருப்பவள் போல கணவரை பார்த்தாள். அவள் வீட்டு கதவை பாதி சாத்தி வைத்துக்கொண்டு மீதி வழியாக அவன் வெளியில் நுழைவதற்கு வழிகாட்டினாள். கணவனும் மனைவியும் ஜோடியாக ஒற்றுமையின் அவசியத்தை வற்புறுத்துவர்கள் போல நடந்தார்கள். அடிச்சு விரட்டி கூட்டிட்டு போறான். ஆனா அவ பட்டு சேலை கட்டிக்கிட்டு 2 பேரும் ஜோடியா அந்த ஜோடியோட ஒற்றுமைக்கு உதாரணமா போற மாதிரி போறாங்களாம். பஸ் வந்தது. ஒன்றாகவே உட்கார்ந்தார்கள். சென்னையில் சைதாப்பேட்டையில் பஸ் நின்ற போது அவன் பஸ்ஸிலிருந்து இறங்கி கீழே நின்று கொண்டே அவள் கையை பிடித்து கீழே இறக்கினான். இருவரும் நடந்து ஒரு மளிகை கடைக்கு வந்தார்கள். இருவருக்கும் அறிமுகம் இல்லாத
ஒரு 18 வயது பையன் அவர்களை ஏறிட்டு பார்த்தான். மார்த்தாண்டம் கேட்டான், தங்கராஜா இல்லையா? அவர் பேப்பர் போட போயிருக்காரு. நீங்க யாரு? அவருக்கு என்ன வேணும்? எப்போ வருவான்? இப்பதான் போனாரு. சைக்கிள் பஞ்சரு. வழியில அதான் ஒட்டிக்கின்னு பேப்பர் போட்டுட்டு கடை சாமான்கள் வாங்கிட்டு வருவார். எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அவன் மறுபடியும் கேட்கறான், நீங்க? அவன் என் மச்சினன், இவளோட தம்பி. அப்படியா? உள்ள வந்து குந்துங்க. பிள்ளைக்கு பிஸ்கட் கொடுக்கட்டுமா? மார்த்தாண்டம் பதிலேதும் சொல்லவில்லை. கடைப்பையனும் பிஸ்கட்டை வாயால் தான் சொன்னானே தவிர கையில் வைக்கவில்லை. சிவகாமி பூமியை துளைத்தெடுப்பவள் போல் தலையை லேசாக சாய்த்து குழந்தையை இடுப்போடு இணைத்து நிலம் நோக்கி நின்றாள். சாம்பல் பூத்த கண்கள், குச்சிக்கால்கள், குச்சிக்கைகள். தன் நிலைமை தரை மட்டத்துக்கும் கீழே என்று நினைத்தாளோ என்னவோ, கடைக்கருகே வாய் திறந்து காட்டிய பாதாள சாக்கடையை பார்த்து கொண்டே நின்றாள். 10 நிமிடம் ஆகியிருக்கலாம். மார்த்தாண்டம் தோளில் தொங்கிய துண்டு முனையை எடுத்து கழுத்து பக்கமாக வீசிக்கொண்டே மனைவியை பார்த்து கர்ஜித்தான். சரி, நான் வாரேன். இந்தா 40 ரூபா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வந்தா கடன் பணம் 2000 ரூபாயோட வரணும். இல்லைன்னா உன் அப்பனோடையே சரி, நான் வாரேன். அவள் கை நீட்டவில்லை. கடைப்பையனிடம் கொடுத்தான். பிறகு திரும்பி பாராமலே நடந்தான். சிவகாமியும் திரும்பி பார்க்கவில்லை. பாதாள சாக்கடையை பார்த்து கொண்டே நின்றாள். ஓர் ஏழையின் சமாதி போல ஓரடி தூக்கலில் மேடை போலிருந்த மேட்டு பகுதியின் நடுப்பக்கம் பூதாகரமான ஒற்றை கண்ணின் ஓட்டை வழியாக அசுத்தங்களை அகற்றுவதாலேயே அசுத்தப்பட்டு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கப்பட்ட சாக்கடை நீரின் சுழற்சியை சிக்கடைந்த தலைமுடியை பிடித்து கொண்டே பார்த்தாள். கடைப்பையன் தான் உட்கார்ந்திருந்த முக்காலியை எடுத்து வெளியே போட்டுவிட்டு, குந்துகா என்றான். ஒரு பிஸ்கட்டை எடுத்து கண்களில் மட்டுமே உயிர் துடிப்பை வைத்திருப்பது போல காட்சியளித்த குழந்தையின் வாயில் வைத்துவிட்டு நின்று கொண்டே வாடிக்கையாளர்களை கவனிக்க தொடங்கினான். சிவகாமி முக்காலியில் உட்காரவில்லை. இரு காலில் இருப்பது மாதிரி நின்றாள். பாதாள சாக்கடைக்குள் பாய்கிறவள் போல படுவேகமாக பார்த்து கொண்டே நின்றாள். தெங்கின் சுழற்சிக்கும் நீரின் சுழற்சிக்கும் வேறுபாடு இல்லாதது போல நின்ற இடத்திலேயே நின்றாள். 1 மணி நேரம் சுழன்றிருக்கும். சிவகாமியின் தம்பி தங்கராஜா 2 வாழைக்குலைகள் சைக்கிள் பாரில் கட்டப்பட்டிருக்க, கேரியரில் ஒரு மூட்டை கத்திரிக்காய் சவால் செய்ய, ஹேண்டில் பாரில் 2 பெரிய பைகள் தொங்க வந்து கொண்டிருந்தான். அக்காவை பார்த்த அதிர்ச்சியிலோ அல்லது ஆனந்தத்திலோ பேலன்ஸ் போக கீழே விழுந்தான். கடைப்பையன் ஓடிப்போய் அவனை தூக்கிவிட்டான். முழங்காலில் இரத்தம் கசிந்தது. நம்ம பக்கத்துல உள்ள கடைகளுக்கு தூரமா போய் எங்க விலை குறைவா இருக்குமோ அங்கிருந்து வாங்கிட்டு வர்ற ஒரு கடைப்பையனை நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த இடம். பையில அளவுக்கு அதிகமான சுமைகளோட வருவாங்க. அவங்க மனசுலேயோ குடும்பத்திலேயோ உள்ள சுமைகள் நமக்கு தெரியறதில்ல. அந்த வெளியே தெரிகிற சுமையத்தான் நம்ம பார்க்குறோம். சிவகாமி தம்பியை ஏறிட்டு பார்த்தாள். லேசாக துடித்த உதடுகளை கடித்து கொண்டே மீண்டும் பாதாள சாக்கடைக்குள் கண்களை விட்டாள். இந்த இடத்துல அவ பார்க்கறது பாதாள சாக்கடையே இல்ல, அவ எண்ணங்கள் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாம எங்க பார்க்குறோங்கிற எண்ணம் கூட இல்லாம அப்படியே சாக்கடையை பார்த்த கண்ணு அங்கேயே இருக்கு. ஆனா அதுல பார்வை கூர்மப்படல. தம்பியும் தன்னை பார்க்க கூடாது என்று நினைத்தவள் போல் நெருப்புக்கோழி மாதிரி கண்களை மூடிக்கொண்டாள். பிறகு சாக்கடையின் சுழற்சியையே பார்த்தாள். எதுவுமே நடக்காதது போல கை கால்களை உதறிக்கொண்டு தங்கராஜா அக்காவின் அருகே வந்தான். என்ன இப்படி காலங்காத்தால? சிவகாமி பார்வையை விளக்கவில்லை. வாழை கொலைகளை தொங்க போட்டுக்கொண்டே கடைப்பையன், உங்க மச்சான் தான் கூட்டிக்கின்னு வந்தாரு. 2000 ரூபாவோட வரணும்னு சொல்லிக்கினே 40 ரூபாய கொடுத்தாரு. அக்கா வாங்கல, நான் தான் வாங்கினேன். அவர் போன ஜோர்ல பார்த்தா ஏதோ குடும்ப கஷ்டத்துல இருக்காரு போல. தங்கராஜா இடைமறித்தான். குடும்ப கஷ்டமும் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா.
திருவள்ளூர்ல ஹோட்டல் வச்சு வசதியாத்தான் இருக்கான். இவள பிடிக்கல. கழுத்துல கையில போட்டிருந்த 20 பவுன் நகையையும் வித்து தின்னான். இப்போ இவகிட்ட ஒண்ணும் இல்ல. விரட்டி அடிச்சிட்டான். ஆமாம்பா, நீ விவரம் தெரிஞ்சவன் தானே. உன் மச்சான் வந்த பிறகு பொண்டாட்டிய ஒப்படைச்சிட்டு போன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல. சோம்பேறி பயலை ஒத்த கையையாவது காலையாவது எடுத்திருப்பேன். சோம்பேறி பயலை ஒத்த கையையாவது காலையாவது எடுத்திருப்பேன். ஏதோ கடன்னு சொன்னார். அது ஒண்ணும் இல்லப்பா. எங்க அப்பாவும் இவ புருஷனும் உருப்படாத கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினாங்க. செலவழிக்க தெரியாம செலவழிச்சு கடைசியா கணக்கு பார்க்கும்போது உதைச்சது. இவர் அவர்தான்னாரு, அவர் இவர்தான்னாரு. எங்க அப்பா இருந்தா கொடுத்துருவாரு. ரூபா பெருசா நினைக்கிறவர் இல்ல. இவளுக்கு 20 பவுன் நகையும் 10,000 ரொக்கமும் போட்டு இந்த சண்டாள பயலுக்கு கொடுத்தார். இப்ப வீட்டுல ரொம்ப கஷ்டம். எல்லா நிலத்தையும் வித்தும் இன்னும் பாதி கடன் இருக்கு. அண்ணன் கூலி வேலைக்கு போறான். அம்மா படுக்கையில கிடக்கா. மாசம் 50 ரூபா அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இவன் வசதியாத்தான் இருக்கான். கடையில தினமும் 300 ரூபாய்க்கு மேல விக்குதான். டீ கடை ஹோட்டல் ஆயிட்டுது. பாவி பைய வேற ஒரு காரணத்துக்காக அடிச்சு விரட்டி இருக்கான். எப்படி பாருங்களேன். கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணோட 20 பவுன் நகைய வித்துட்டான், காலி பண்ணிட்டான். இப்ப போய் இன்னும் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றானே. அப்ப இந்த பெண் என்ன சொல்லணும்? முதல்ல என் 20 பவுன் நகைய முன்னால வை, அதுக்கப்புறம் நான் போய் இதுக்கு மேல உள்ள பணத்தை வாங்கிட்டு வரேன்னு தானே சொல்லணும். ஆனா நம்ம பெண்களுக்கு அதை சொல்ல தெரிவதில்லை. கடைப்பையன் ஏதோ பதிலளிப்பதற்கு வாயை திறக்கப் போன போது அவன் வாய் அடைக்கும்படி அக்காவை பார்த்து தங்கராஜா கத்தினான். அந்த பயலுக்கு தான் புத்தி இல்லைன்னா ஓன் புத்தி எங்க போயிட்டு? விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றது தானே. ஏன் இப்படி உனக்கு அறிவில்லாம போயிட்டு? இங்க நான் கடையில 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ராத்திரி 1 மணிக்கு தான் தூங்க போறேன். ஓய்வு ஒளிச்சல் இல்லாத வேலை. தூங்க போற சமயத்துல தான் வீட்டை பத்தியும் உன்னை பத்தியும் நினப்பு வருது. அந்த பாழா போற நினப்புல நான் சரியா தூங்கி ஒரு வருஷம் ஆகுது. ஊர்ல அண்ணன் மூட்டை சுமக்காட்டி அடுப்பு பானையை சுமக்காத நிலைமை. இந்த லட்சணத்துல இப்போ நீயும் வந்துட்ட. சரிக்கும் அவன் கொன்னா கொன்னுட்டு போறான். அங்கேயே சாப்பிடுறது தானே. ஊர்ல போய் சோறு இல்லாம சாப்பிட்றத விட கண்காணாத இடத்துல சாப்பிடுறது எவ்வளவோ மேலு. அவன் சோம்பேறி பையன் சொன்னான்னு வந்துட்டிய பெருசா. இது என்னன்னா கையாலாகத்தனத்தினால வர்ற கோபம். இது உண்மையிலே அக்கா மேல வர்ற கோபம் இல்ல. அக்காவை இப்படி ஒரு பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, அங்க இவளால சமாளிக்க முடியலையே, நமக்கும் அதுக்குள்ள வசதி இல்லையே அப்படிங்கிற ஒரு கையாலாகத்தனத்துல அந்த கோபத்தை அக்கா மேலேயே காட்டுறது. யார் மேல பாசம் அதிகமா இருக்கோ அவங்க மேலேயே கோபத்தை காட்டுறது. வாடிக்கையாளர்கள் வேடிக்கையாளர்கள் ஆனார்கள். அவனை சுற்றி ஒரே கூட்டம். சிவகாமியை சுற்றி ஒரு கூட்டம். தங்கராஜா கூட்டத்தை பார்த்துவிட்டு இன்னும் பாதாள சாக்கடையிலிருந்து கண்களை விலக்காத அக்காளின் கையை பிடித்து வாசல் கதவில் இருந்த கோணித்திரையை விலக்கிக் கொண்டு கடைக்கு பின்னால் போனான். இந்த பையனுக்கு பாசம் இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. சிலர் பாசத்தை கோபமா தான் காட்டுவாங்க. எறும்புகளோடு சேர்ந்து அவன் வாசம் செய்யும் இடம். அங்கே அக்காவின் தோளை அழுத்தி உட்கார வைத்தான். குழந்தை வீறிட்டு அழுதது. தாய்மாமன் கண்களில் நீர் சுரந்தது. குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வரட்டுமா? பதில் இல்லை. ஒன்னத்தான்கா, குழந்தை அழுது பாரு, குட்டி இருக்கா, பால் வாங்கிட்டு வரவா? ஒன்னத்தான். என்ன பாருக்கா. சரி, என்ன கூட பார்க்க வேண்டாம், உன் பிள்ளையவாது பாரு, அழுவுறான் பாரு. என்கிட்ட பேசுறது இல்லைன்னே தீர்மானம் பண்ணிட்டியா? சரி, உன் இஷ்டம். குழந்தை அழுகிறது மனசுக்கு கேட்கல. சிவகாமி அவனை திரும்பி பாராமலே சன்னமான குரலில் பேசினாள். அழுதா அழட்டும். நீ கூடத்தான் நான் மாமியார் வீட்டுக்கு காரில் ஏறும்போது அழுத. என்னை பிரிய முடியாம அழுத. இவளுக்கு பழசு ஞாபகம் வருது. திருமணத்துக்கு முன்னால அக்காவும் தம்பியும் அவ்வளோ பாசம். அக்கா திருமணம் பண்ணி தன்னை விட்டுட்டு போறாளேன்னு தம்பி அழுகிறான். அதை நினைவுபடுத்துறான் அந்த இடத்துல. தங்கராஜா திடுக்கிட்டான். பைத்தியக்காரத்தனமாக இருந்த பழைய நினைவுகள் சித்தம் தெளிந்தவை போல் ஒருங்கிணைந்து உள்ளத்தை கேட்டன. அக்காளை பிரிஞ்ச போது எப்படி அழுதேன். இந்த அக்கா என் கையை பிடிச்சு எப்படி முத்தம் கொடுத்தா.
அக்கா பித்து பிடிச்சவளா போயிட்டான்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. அக்காவுக்கு இன்னும் ரோஷம் இருக்கு, இன்னும் உணர்ச்சி இருக்கு. தங்கராஜா அக்காவின் கைகளை பிடித்துக்கொண்டே விம்மினான். இவ்வளவு அழகா பேசுறிய, உன் புருஷன் பக்கத்து கடைக்காரி ராக்கம்மாவோட தொடர்பு இருக்கிறதால தானே உன்னை துரத்துறான். அப்படிங்கிறது ஏன் உனக்கு தெரியாம போச்சு? அப்பவே அவளை செருப்ப கழட்டி அடிச்சிருந்தா அந்த செருக்கி மவ இப்போ உன்னை அந்த செருக்கி மவன் இப்போ உன்னை அருந்த செருப்ப வீசி எறிகிற மாதிரி எரிவானா? சிவகாமி எதுவும் பேசவில்லை. கண்களை பாதாதி கேசம் வரை உருட்டி ஒன்றுக்கும் உதவாத தன் உடம்பை வெறுமையாக பார்த்து கொண்டாள். தங்கராஜா ஆறுதல் சொன்னான். கவலைப்படாதக்கா, நீ என்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போனியோ அப்பவே நம்ம வீடு சீரழிஞ்சு போச்சு. நீ இப்போ திரும்பி போறதால பழையதுல பாதியாவது வருதான்னு பார்ப்போம். போய் பால் வாங்கிட்டு வரேன். திருப்திப்படுத்திக்கிறான். அதாவது நீ போனதுக்கு அப்புறம் எங்க வசதியெல்லாம் உன்னோட போயிருச்சு. இப்ப அட்லீஸ்ட் நீ திரும்பி வந்த பிறகு எங்களோட செல்வாக்கு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். வெளியே வந்த தங்கராஜை கடைப்பையன் விசாரித்தான். தங்கம், உங்க அக்காவுக்கு கொஞ்சம் சித்தப்பிரம மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையாதுப்பா, ரொம்ப நுணுக்கமானவர். எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? ஊர்ல நான் இருக்கும்போது ஒரு பொண்ணும் நானும் லேசா சிரிச்சோம். ஒரு தடவை அந்த பொண்ணோட அம்மா எங்க வீட்டுக்கு வரும்போது நான் நாற்காலியை இழுத்து போட்டேன். உடனே இவள், நான் கவனிச்சுட்டு தான் வாரேன், நல்லா இல்ல அப்படின்னு கோவமா சொன்னான். ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேங்கிறத அவளோட சொந்தக்காரங்க கிட்ட நான் நடந்துக்கிற முறைய பார்த்தே கண்டுபிடிச்சவ. ரொம்ப ரொம்ப நுணுக்கமானவள்பா. சிரிச்சானா லட்சுமி தேவி சிரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பல நேரம் தோணுது, திருமணத்துக்கு முன்னால பெண்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஏன் அதே சந்தோஷத்தையும் அழகையும் திருமணத்துக்கு அப்புறம் கொடுக்க முடியல? அந்த குடும்ப சூழ்நிலையினால கொடுக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப தோணும். இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா என்று கேட்க போன கடைப்பையன் தங்கராஜன் காதல் வயப்படாத முகத்தை பார்த்துவிட்டு, அக்கா ஏன் இப்படி அப்படின்னு இழுத்தான். போதாத காலம். இந்த பையனும் முதல்ல இவளை நல்லா தான் வச்சிருந்தான். அப்புறம்தான் பணம் குறைய குறைய அடிக்க தொடங்கினான். இவள் அவன்கிட்ட அடிபட்டு அடிபட்டு சாவாம செத்துட்டான். மாலை மயங்கிய போது சிவகாமி எழும்பூர் ரயில் நிலையத்தில் குழந்தையுடன் ரயிலில் உட்கார்ந்திருந்தாள். தம்பிக்காரன் ரயில் வரைக்கும் அக்காளின் கைகளை பிடித்து கொண்டிருந்தான். அவளோ எதுவும் பேசவில்லை. தன்னையே தனக்குள்ளேயே தேடுபவள் போல ஆடாமல் அசையாமல் இருந்தாள். ரயில் மறுநாள் காலையில் மதுரையில் வந்து நின்றது. திருநெல்வேலிக்கு ரயில் போய் சேர எங்க ஊரு இன்னும் 3 மணி நேரம்தான். அங்கிருந்து அரை மணி நேரத்தில் ஊருக்கு போய்விடலாம். சிவகாமி எதையோ யோசிப்பவள் போல தன் தலையை கைகளால் தேய்த்தாள். பிறகு கீழே விரிக்கப்பட்டிருந்த துணியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை துணியுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டே கீழே இறங்கினாள். டிக்கெட்டை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வில்லாமலே ரயில் நிலையத்திலிருந்து விடுபட்டாள். மதுரை மாநகரின் விசாலமான இடம் இப்போது கூனி குறுகி போனது போல் அவளுக்கு தோன்றியது. 4 வருடத்திற்கு முன்பு கணவனோடு வந்திருக்கிறாள். அழகு போனதால் கற்பழிப்பு பயம் போனவளாய், ஆபரணங்கள் இல்லாததால் திருட்டு பயம் போனவளாய், நிர்பயமாக, நிர்மலமாக, நிர்மூலமாக அவள் நடந்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சென்டென்ஸ். பொருள் இருந்தா தான் திருடிட்டு போயிடுவான்னு பயப்படணும், அழகு இருந்தாதான் பாழாக்கிடுவான்னு பயப்படணும். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டா. திருமணத்துக்கு முன்னால இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டா. அதனால எந்த பயமுமே தனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறார். ஊருக்கு போய் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இல்லாததால் கஷ்டங்களை சேர்க்க போகவில்லையோ எனவோ. பெரிய இடத்து அண்ணன் கூலி வேலைக்கு போவதால் தான் ஏனோ தானோன்னு இருக்கும் அவள் தான் போவதால் ஒரே அடியாய் போய்விடக்கூடாது என்று நினைத்தாளோ என்னவோ. அதாவது இவங்க வீட்டுல இவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு. அங்க அண்ணனுக்கு ஏற்கனவே மரியாதை இல்லை. இன்னும் நம்ம வேற அண்ணன் வீட்டுக்கு போனோம்னா இன்னும் என்ன நிலைமை எவ்வளவு சீரழிஞ்சு போயிருமோ அப்படின்னு யோசிக்கிறாளோ என்னமோ. இதெல்லாம் அவ எடுக்கிற முடிவு ரொம்ப அதிர்ச்சியான முடிவு. அந்த முடிவுக்கான காரணங்கள்: படுக்கையில் கிடக்கும் அம்மா,
தன்னை இந்த கோலத்தில் பார்க்கக்கூடாது என்று நினைத்தாளோ என்னவோ. ஏற்கனவே தாய் மனம் வருந்தும். அதனால வீட்டுக்கு போனோம்னா அம்மா நம்மளை இந்த கோலத்துல பாப்பாளே அப்படின்னு நினைச்சாளாம். ஊராரின் கேவலத்தை விட வெளியூர் கேவலம் மேலானது என்று நினைத்தாளோ. தன்னோட சொந்த ஊர்ல தான் கேவலப்படுறதை விட வெளியூர்ல கேவலப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாளோ. இதெல்லாம் அவ எடுத்த முடிவுக்கான காரணங்கள். தன்னை அறியாமலே நடந்து பிறகு தன்னை அறிந்து கொண்டவள் போல் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கோபுர வாசல் முன்னே வந்து நின்றாள். சுற்றிலும் பக்தர் கூட்டம், வண்டி கூட்டம், பழக்கடைகள், பூக்கடைகள். இவற்றிற்கு இடையே ஒரு மூலையில் டீக்கடை, பிச்சைக்கடை. கண்ணறியா பையன், கண் தெரியா கிழவி, ரோசக்காரர்கள், ரோகக்காரர்கள்னா வியாதி, ஊனமுற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள், முதுமையில் தள்ளாடுபவர்கள் முதலியவர்களை உள்ளடக்கி அந்த பிச்சைக்கார கூட்டத்தை பார்த்தாள். என்ன முடிவெடுக்கிறா தெரியுதா? பிறகு துக்கத்தை சுமந்து இப்போது துக்கத்தால் சுமக்கப்பட்டவள் போல் சிவகாமி அந்த கூட்டத்தில் ஒரு முனையில் அவளுக்கென்றே ஒதுக்கப்பட்டது போலிருந்த இடத்தில் குழந்தையை துணியோடு சேர்த்து தரையில் கிடத்தினாள். குத்துக்காலிட்டு உட்கார்ந்தாள். கைகளை கிண்ணம் போல் குவித்து கொண்டாள். மானுடத்தின் நாணயங்கள் குழந்தை கிடந்த துணியில் கீழே விழுந்து கொண்டிருந்தன. தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட அண்ணன், தன்னோட அம்மா, அப்பா எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறதுக்கு பதிலா நாம பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். ஆனா இது பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின கதை. அதனால இந்த முடிவு, இப்போதைக்கு இந்த முடிவு சரியான முடிவு இல்லை. ஆனாலும் என்னைய பாதிச்சது. ஒரு பொண்ணு திருமணமாகி தன் கணவனுக்கு தன்னையே கொடுத்து தன் குழந்தைக்கு உயிர் கொடுப்பது மூலம் தன்னோட உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவ்வளத்தையும் இழந்த பிறகும் அவனுக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசை வருது. அது தவறானது. அதாவது அவ கல்யாணமாகி இருந்த மாதிரி இருக்க மாட்டா. அவ எப்படி இருப்பா? கல்யாணமாகி தன்னை கவனிச்சுக்கிறவளா இருந்தான்னா அப்படி இருப்பா. தன்னை கவனிச்சுக்கிறவ குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்க முடியாது. அப்போ அவ தன்னை இழந்து குடும்பத்தை கவனிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒருத்திய ஆண்மனா நாடுது. அப்ப தப்பு எங்க இருக்கு? ஆண்கிட்ட இருக்கு, அந்த கணவன்கிட்ட இருக்கு. இவளோட நகையை அழிச்சு இவளுடைய சந்தோஷத்தை கெடுத்து இன்னொரு பெண்ணோடையும் பழகி தப்பு அவ்வளவும் கணவன் பக்கம் இருக்கு. ஆனா கஷ்டப்படுறது ஃபுல்லா பெண் கஷ்டப்படுறான். ஆனா ஒரு பிச்சை எடுத்தா கூட நம்ம மரியாதையோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறான். தம்பிக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பல, தன் வீட்டுக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பல. இன்னும் அவ வேண்டாம், நம்ம தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கிறான். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன், அதை பத்தி அடுத்தாப்புல பேசுறேன். அதுலயும் இதே போலதான் ஒரு முதிய பெண்மணி, சவுதி வெள்ளக்கா, அந்த படத்தோட பேரு சவுதி வெள்ளக்கா. அடுத்தாப்புல இன்னொரு நாள் அந்த படத்தை பத்தி பேசுறேன். அதுல இதே போல ஒரு சின்ன தவறுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி மாட்டிக்கிட்ட ஒரு வயதான பெண்மணி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் என்ன நிலைமை ஆகுது அப்படிங்கிற கதை. ரொம்ப நல்லா இருக்குது படம், மலையாள படம். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேயா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. கதைகள் சொல்றது மூலம் நம்ம கனெக்டடாக இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். இந்த கதைகளை கேட்குறீங்க, ஆனால் கேட்டு என்னைய இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னா அது ரிலேட்டடாவோ இல்லை எந்த வேற ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற கதையை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறதுங்கிறது எனக்கு கஷ்டம். எனக்கு கிடைக்கிற புத்தகங்கள்ல இருந்து தான் நான் வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். கேளுங்க. நான் சொல்கிற கதைகள் அச்சியோட சொல்லலாம் மிகச்சிறந்த சிறுகதைகளாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருக்கிறதோ சுமாரான கதைகளோ சொல்ல மாட்டேன். ஒருவேளை என்னுடைய கதை என் கதைங்கிறதுனால காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறதுனால அது ஒருவேளை கொஞ்சம் சுமாராக தோணலாம். ஆனால் மற்றவங்களோட கதை நான் வாசிக்கிறது மிகச்சிறந்த சிறுகதை எழுத்து தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஓகேயா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கங்க. இப்போ நிறைய
வியாதிகளை பத்தி கேட்கிறோம். 40 வயது ஆண், பெண் எல்லாம் வந்து மாசிவ் அட்டாக்ல இறக்கிறத பார்க்குறோம். ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம். எல்லாரும் சந்தோஷமா உடல் ஆரோக்கியத்த பார்த்துட்டு இருங்க. இன்னொரு கதையில நான் உங்கள சந்திக்கிறேன். வரட்டுமா? பபாய்.